வணக்கம் அணில மக்களே. ONGC அப்படின்னா என்னங்கிறது இப்போ தாங்க நான் பார்த்தேன். பேக் கேமராவில் காட்டுற பாருங்கள் இந்த பைப்பெல்லாம் அங்கே கிடக்கா. இந்த பாருங்கள் அப்பா பயங்கரமாக இருங்க பார்க்குறதுக்கு. ஸோ இது தாங்க அந்த ONGC பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்களே. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற அந்த ஆயில் கச்சா எண்ணெய் அது ஏதோ சம்திங் அதை இது ஏற்றி இந்த பைப்பு வழியால் கொடுத்து, இந்த பைப்பு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நரிமணம் போயிடுமாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராசர். இது பார்த்திங்கன்னா டன் கணக்கில் இருக்குங்க. அது அந்த இருக்க பாருங்க மாட்டி வச்சுருக்கிறாங்களா, அப்படியே இறக்கி இதில் ஏற்றி அந்த பைப் மூலயமா வெளில கொண்டு வந்து பாருங்க. தெரியுதா? உள்ள அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் தான் எடுப்பாங்க. இதுக்குன்னு பெரிய மோட்டர் ஒன்று வச்சுருக்குறாங்க. பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் இது மக்கள் நடமாடாத பகுதியில் தான் அதை வைப்பாங்க. ஏன்னா அந்த மிஷின் சவுண்டு எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே இருக்கும். இது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். தெரியுதுங்களா அவங்களுக்கு? இதில் அந்த டெம்பரேச்சர் காட்டும்னு நினைக்கிறேன். எனக்கு காட்டுறேன். இதில் தான் அந்த இது போயிட்டுருக்கு. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இந்த 10-20 மீட்டரில் காட்டுது பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ இந்த பைப் மூலியமாக தான் போயிட்டுருக்கு. சவுண்டு கேட்குதா? இதில் என்ன போகணும்னு தெரியல. மின்தேன் போகுமா இல்லை ஏதாவது கச்சா எண்ணெய் அந்த மாதிரி ஆயில் போகுமா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியான வீடியோ எல்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரை டெல்டா பகுதியை சுற்றி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்காண்டி நான் காட்ட தயாராக இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தென் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உடனடியாக உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிக் ஆகும். ஸோ அந்த ரோப் இருக்குல்ல, இதாக இருக்குது பாருங்க. தெரியுதா? சரியான ரோப்பாக இருக்குது. இரும்பு ரோப்பு ஒன்றுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கிற பைப் மூலியமாக தான் அங்கே போகுது. பயங்கரமாக இருக்குல்ல. ஓகே நண்பா, அடுத்த வேலை சந்திப்போம். பாய்.